ஹரி ஓம். எல்லோரும் இன்புற்று இருப்பது நினைப்பதே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. சர்வே ஜனாக சுகினோ பவந்து. ஸ்திரீபியः தீர்க்க சுமங்கலி பவ. சர்வவியாதி நிவாரண பிராப்திரஸ்து. சர்வ ஐஸ்வர்யம் அபிவிருத்திர் பவது ததாஸ்து. இப்பொழுது நான் 14வது மந்திரம், அது ஸ்ரீ ருத்ரத்தில் தமிழில். ருத்ரஞ்சமகம் ரொம்ப பிரசித்தி பெற்ற மந்திரங்கள், ஸ்தோத்திரங்கள். அந்த மந்திரத்தின் ரிஷியே பரமேஸ்வரன் தான், ருத்ரன் தான். வசு ருத்ரன் சொன்னேன், 11 ருத்ரா இருக்கா அப்படின்னு 33 தேவாவில். ஸோ ருத்ரன் தான், தேவதாவும் ருத்ரன் தான். சந்தஸ அனுஷ்டுப் சந்தஸ். மந்திரத்தை பார்ப்போம். நமஸ்தே அஸ்த்வாயுதாய நாததாய திருஷ்ணவே உபாभ्याम உததே நமோ பாஹுभ्यां தவ தன்வனே. அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன? நமஹ நமஹ தே. தே வந்து நிறைய அர்த்தத்தில் வரும். இப்போ சஹதௌத்தே, அவன், அவர்கள், 2 பேர், அவர்கள் எல்லாவரும். சஹதௌத்தேன்னு வரும், அவர்கள்னு வரும். இல்லாட்டா யுஷ்மத் சப்தத்தில் துவம் யூவாம் யூயம், துவாம் துவா யூவாம் வா யுஷ்மான்னஹ, துவயா யூவாபியாம் யுஷ்மாபிஹி, துப்பியம் தேன்னு வரும், தவ தேன்னு வரும். துப்பியம்னா உனக்கு, 4ஆம் வேற்றுமை உருபு கு, உனக்கு, உனக்காக. 6ஆம் வேற்றுமை உருபு ஷஷ்டி, உன்னுடைய, ஏகவச்சனம். ஸோ தே நம்ம வந்து உனக்கு நமஸ்காரம் சொல்ற மாதிரி தான். ஸோ நமஹ தே, ஸோ உனக்கு நமஸ்காரம். நமஸ்தே அஸ்து, இருக்கணும், உனக்கு நான் நமஸ்காரம் பண்ணணும், இருக்கணும். அஸ்த்வாயு தவ ஆயுதாய, உன்னுடைய ஆயுதத்திற்காக. அது எப்படிப்பட்டது? அநாததாய. ஆததாயின்னா கொடுமை செய்யக்கூடியது, துன்புறுத்துவது. அன்னு போட்டாச்சுன்னா அது அஜாதி பிரத்யேக, அது துன்பம் தரக்கூடிய தன்மை இல்லாதது, சாதுவானது, நட்பானது. அதற்கும் திருஷ்ணவே நமஸ்தே அஸ்த்வாயுதாய நாததாய திருஷ்ணவே. திருஷ்ணவேங்கிறது பெரிய வார்த்தை. இப்போ விஷ்ணவேன்னு சொன்னோம், விஷ்ணுவிற்காக. சதுர்த்தி விபக்தி. திரு தாத்து வந்து எப்பொழுதுமே காப்பாற்றுதல், தாங்கிக் கொள்ளுதல், உடுத்திக் கொள்ளுதல், ஏற்றுக்கொள்ளுதல், அந்த மாதிரி அர்த்தத்துல வரும் திரு. அப்போ அந்த திருஷ்ணுன்னு வார்த்தை வரும், அணுகும் சேர்த்து இந்த திரு. அதாவது எல்லா அணுக்களையும் அவர் காப்பாற்றிக் கொண்டு, தாங்கிக் கொண்டு, ஏற்றுக்கொண்டு, உடுத்திக் கொண்டு இருக்கின்றார் ஒரு அர்த்தத்துல வரும். விஷ்ணுகு மாதிரி திருஷ்ணுகு சிவனுக்கு. அப்ப இந்த திருஷ்ணவே எப்படி வந்ததுன்னா, அது 4வது விபக்தி, உகாராந்த குரு சப்தம், உகாராந்த புல்லிங்கா, 4வது விபக்தி கு, உனக்கு. யாருக்கு? அந்த திருஷ்ணுவுக்கு. திருஷ்ணு யாரு? எல்லா அணுக்களையும் தாங்கிக் கொண்டு, போர்த்திக் கொண்டு, ஏற்றுக்கொண்டு, காப்பாற்றிக் கொண்டு இருக்கப்பட்டவன் தான் திருஷ்ணுகு. சிவனுக்கு. அது நிறைய பேருக்கு அது தெரியுமா எனக்கு தெரியல. திருஷ்ணவே, உனக்காக, குரவே அப்படின்னு வர மாதிரி. விஷ்ணவே 4வது விபக்தி வருது இல்லையா, கு, மாணவர்களுக்காக இது. அப்போ திருஷ்ணவே. அப்போ நமஸ்தே அஸ்த்வாயுதாய நாததாய திருஷ்ணவே உபாभ्याम உத. உபாபியாம், ரெண்டுத்தையும். உபாபியாம்னா ரெண்டுன்னு அர்த்தம், ரெண்டுத்துக்கும். இது வந்து பியாம் பியாம் தயா தாபியாம் தாபி தஸ்மை தாபியாம் தாபிய தஸ்மாத் தாபியாம்லாம் வரும். 4, 5, 6 விபக்திகள்லாம் அந்த பியாம்ங்கிறது இருமை. ஸோ இந்த இரண்டையும் என்ன, உபாபியாம் உத்த. உத்தங்கிறது சாதாரண உபா. எப்படி வருதுன்னா, உபாபியாம் உத்த தே நமோ பாஹுபியாம் தவ தன்வனே, உன்னுடைய தன்வனே. தன்வனத்தில் இருக்கப்பட்ட இந்த உபாபியாம் பாஹுபியாம், 2 தோள்பட்டைகளால தானே நீ அந்த அம்பு வில்லியும் உன்னுடைய ஆயுதத்தை வச்சுட்டு இருக்க. அந்த 2 தோள்களுக்கு உபாபியாம், அதுக்கும் பாஹுபியாம், உன்னுடைய 2 தோள் பட்டைகளுக்கும் தன்வனே. சப்தமி தன்வனகிறது வில்லை ஏந்தி கொள்ளப்பட்டவன் தன்வனக, தன்வக, தன்வனக.
தன்வந்த சக்தியை தரக்கூடியன்னு வச்சுங்கோ. அது இருக்கப்பட்டவனான 2 தோள்பட்டைகளால் உபாபியாம் பாகுபியாம் 2 உபாபியாம் 2 பாகுபியாம் தோள்பட்டைகளா வைத்துக் கொண்டிருக்கிற இந்த அம்பும் வில்லும் எல்லாம் வைத்துக் கொண்ட உனக்கு நமக. உபாபியாம் உத்தங்கிறத உபசர்க. அது ஒரு உத்ருதம்னா எழுந்து, உத்தரணின்னு நம்ம சொல்றோம். பஞ்ச பாத்திர உத்தரணி, எழுந்திருக்க கூடியது, சக்தி வாய்ந்த கூடியது, காலை சூரியனை மாதிரி எழுந்துட்டு அப்படியே அருளக்கூடியது, மேலே செல்லக்கூடியது. அப்போ எது மேலே உன்னுடைய தன்வக, உன்னுடைய தனுஷ் தான், உன்னுடைய ஆயுதங்கள் தான் மேலே செல்லக்கூடியது. ரொம்ப பவர்ஃபுல்னு அர்த்தம், சக்தி வாய்ந்ததுன்னு அர்த்தம். உபாபியாம் உத்த தே, அதன் உனக்கு அதை வைத்துக் கொண்டிருக்கிற 2 தோள்களாலும் உன்னுடைய தனுஷுகளை வைத்துக் கொண்டிருக்கின்ற உனக்கு நமகன்னு தான் சொல்றாங்க. உன்னுடைய தன்வத்துக்கு நமக, உன்னுடைய 2 தோள்பட்டைகள் அதை தாங்கிக் கொண்டிருக்கிற அந்த தனுஷுக்கு நமக. ஏனென்றால் அதெல்லாம் அநாததாய, அதுக்கும் நமக. அதுல எங்களை ஒன்றும் பண்ணாத, துன்புறுத்தாது. அநாததாயின், ஆத்ததாயின் கிடையாது, ஆத்ததாயின், அநாததாயின். அது ஹார்ம்லெஸ், துன்புறுத்தக்கூடியவை அல்ல, சாதுக்கள். அநாததாய. சோ நமஸ்தே, உன்னுடைய இது ஆயுதம். தவ ஆயுதாய, உன்னுடைய ஆயுதமே அப்படிதான். டு யோர் ஆயுதம், உன்னுடைய ஆயுதத்துக்காக, ஆயுதத்திற்காக, ஆயுதத்திற்கு ஒற்றுமை. இதுக்கெல்லாம் நமகன்னு சொல்றேன். அதாவது நீ எல்லா அணுக்குழிலும் இருக்க, காப்பாற்றி கொண்டு இருக்கிற, உன்னுடைய ஆயுதங்கள் இருக்கு எல்லாம், உன்னுடைய 2 கைகள், உன்னுடைய 2 தோள்பட்டைகள், அதை ஏங்கிக் கொண்டு இருக்க அந்த தோள்பட்டைகளால் சுமக்கப்படுகின்ற அந்த தனுஷுகள் எல்லாத்திற்கும் நமகதான் அப்படிங்கிற. அப்படின்னா சிவனை பிரீத்தி பண்றாங்க. அந்த பவரை, அந்த யூனிவர்ஸ், இந்த பிரபஞ்சம், அந்த இயற்கை, அந்த லோகத்தில் வீற்றிருக்கும் சகல விதமான சக்திகளை எல்லா அணுக்களிலும் வீற்றி கொண்டிருக்கும், நிறைந்து காணப்படுகின்ற சிவபெருமான வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் என்று கூறுகின்றார்கள். அப்பொழுது எல்லா உங்களுடைய எனர்ஜி, அந்த அலைவரிசைகள், எல்லா அணுக்களும் நீங்கள் அதை போற்றி கொண்டு வணங்கிக் கொண்டு அதற்கு நீங்கள் கட்டுப்பாட்டுடன் இருந்தீர்களானால் அந்த அணுக்கள் உங்கள் கேள்விகளுக்கு அது விடை தரும் ஆதரவாக. ஒன்றுமில்ல, இந்த தத்துவங்களை பாருங்க. இன்னைக்கு எலான் மஸ்க் உலக பணக்காரர். அவருடைய தகப்பனார் இன்று பாரத தேசத்துல சுற்றுப்பயணம் செய்கின்றார். நம்முடைய பிரதான மந்திரி மோடிஜியை பத்தி அவ்வளவு உயர்ந்த ரீதியாக பேசுகின்றார். த பெஸ்ட் பிரைம் மினிஸ்டர். அதுல ஒரு சந்தேகமும் இல்லை எனக்கு. எல்லாருக்கும், யாருக்குமே சரி சந்தேகம் இருக்காது. தனிப்பட்ட நபர் அவரை மாதிரி ஒரு நல்ல மனிதர், ஒரு கெட்டிக்கார பிரதான மந்திரி இல்லைங்கிறார். அவரும் சொல்றாரு. எலான் மஸ்க்ங்கப்பட்டவன் $200 பில்லியன் ஏதோ $1 பில்லியன் கணக்கில் அவன் தான் உலக முதல் பணக்கார வரிசையில் நிற்கப்பட்டவன், நம்பர் 1. அவனுடைய தந்தை இப்ப சுற்றுப்பயணம். அதையும் சொல்லிவிட்டு சிவன், லார்ட் சிவா, எல்லாரும் நம்ம சிவனை தான் நம்ம பின்பற்ற வேண்டும். அதனுடைய தத்துவங்களை பின்பற்றினாலே போதும், சிவ தெய்வத்தை நாம் பின்பற்ற வேண்டும் என்று தெள்ள தெளிவாக ஆணித்தரமாக கூறுகின்றார். கூகுள்ல இன்னைக்கு நான் பார்த்தேன். அது 100க்கு 100 உண்மை. ஏன்னா சிவபெருமானை பற்றி முதலாவது எழுதிய ஃப்ரிட்ஜ் ஆஃப் கேப்ரா, பெரிய அணு விஞ்ஞானி, இப்போ LHC, லார்ஜ் ஹெடான் கொலைடர் என்று வியனால போட்டிருக்காங்க. ஆட்டம் ஸ்மேஷர், அணுக்களை செதறி உலகம் எப்படி தோன்றியது, எந்த காரணம், ஹிக்ஸ் போசான்லாம் இருக்கு என்று நிரூபித்திருக்கிறார்கள். ஹிக்ஸால் கண்டுபிடிக்கப்பட்ட நம்முடைய கல்கட்டா விஞ்ஞானி போஸ், அவரால் கண்டுபிடிக்கப்பட்ட போசான், அதை விட சிறிய ஹிக்ஸ் போசான் என்று அவர் கண்டுபிடித்தார். ஹிக்ஸ் 1963 என்னவோ அதற்கு பேரே ஹிக்ஸ் போசான். அந்த போசான், அந்த போஸுங்கப்பட்டவர் கல்கட்டா விஞ்ஞானி பெயர்னால் போசான் வந்தது. அதை விட சிறிய அளவு இருப்பதனால் அதற்கு ஹிக்ஸ் போசான் என்ற பெயரை சுட்டி அவர்கள் கண்டுபிடித்தார். அது இப்பொழுது இருக்கின்றது என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது. எங்கே? ஆஸ்திரியா வியனா அந்த இடத்துல LHC, லார்ஜ் ஹெடான் கொலைடர், ஒரு 28 கிலோமீட்டர் என்னவோ நீளமா ஏதோ கணக்கு, அந்த இயந்திரத்தினால் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என்று தெள்ள தெளிவாக நிரூபணம் ஆகி இருக்கின்றது. அவரும் எழுதினார் தா பிசிக்ஸ்ல சிவனுடைய ருத்ரதாண்டவத்தை பத்தி. ஏன்னா
காஷ்மீரி சைவிசம்னு ஒன்று பிரமாதமா அபினவ குப்தாவாலாம் எழுதியிருக்கா. காஷ்யப முனிவர் தான் சைவிசத்தை பத்தி சிவஸ்துதி நிறைய பாடியிருக்கார், வேதங்கள்லாம் நிறைய கூறியிருக்கார், ஞானங்கள்லாம். அவருடைய நாடு தான் காஷ்மீர் நாடு. அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட, உண்டாக்கப்பட்ட, படைக்கப்பட்ட நாடுதான் காஷ்மீர், காஷ்யப முனி. பிறகு அபினவ குப்தாலாம் காஷ்மீரி சைவிசம், சைவ சித்தாந்த நூல்கள்லாம் காஷ்மீர பாஷையில சிவனை பற்றி மிக பிரமாதமாக அபினவ குப்தாலாம் எழுதியிருக்கார். அவள்லாம் சம்ஸ்கிருத பாஷையில எழுதியிருக்காங்க. இதெல்லாம் வைத்துக்கொண்டு இதெல்லாம் சிலதெல்லாம் நம்ம படித்திருப்பார்கள். எரால் மஸ்கெல்லாம் நிறைய வெள்ளைக்காரர்கள், வெளிநாட்டவர்கள் மொழிபெயர்த்து அதனை படித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆழ்ந்த தத்துவம். இந்து மதத்துல கடவுள் ஒன்றுதான், அது எப்படி வேணா நீங்க கூப்பிடுங்க உங்க பாஷையில, உங்க மொழியில. ஆனா இந்து மதத்துல விளங்கி இருக்கும், வீற்றிருக்கும் ஆழ்ந்த நூல்கள், அதனுடைய தத்துவ ஞானங்கள், அறிவு போதனைகள் மிக மிக சிறப்பு. ஒன்று நூலு 2 நூலு அப்படின்ற வேறு மதம் போல அல்ல. ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான, இன்னும் மொழிபெயர்ப்பு செய்வதற்காக பல பல சம்ஸ்கிருத கிரந்தங்கள் இருக்கின்றன. அது யாரும் மொழிபெயர்ப்பு செய்யவில்லை. சிலதெல்லாம் ஜெர்மனியிலும், சிலது கட்டார்லையும் இருக்கிறதாக பரவி இருக்கின்றது என்று கூறுகிறார்கள். அதனால் இந்த ருத்ரத்தில் வரும் தத்துவ ஞானங்கள் போக போக நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். இத்துடன் இந்த உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். இது என்னுடைய 14வது ஸ்ரீருத்ரம். என்னுடைய தயவு செய்து பதிவு செய்வீர்களே, ஆனால் யூடியூப்ல உங்களுக்கு தொடர்ச்சியாகவே வந்து கொண்டிருக்கும் அர்த்தங்கள். அதுவரைக்கும் பூயாத் தாவத் சுபமங்கலம். ஹரி ஓம்.